சில வருஷத்துக்கு முன்னாடி மல்லிபுரம் என்ற சின்ன ஊர்ல மதுமிதா என்ற ஒரு ஏழை பெண் தன்னோட மகன் லோகுவுடன் ஒரு சின்ன வீட்டில் வசிச்சு வந்தாங்க. குடும்ப வறுமை காரணமா மதுமிதா மற்றவங்க வீட்டில் சமையல் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தா. ஒரு நாள் மதுமிதா லோகுவிடம், லோகு, பாண்டியண்ணா கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வா. அவர் பணம் ஏதும் கேட்டாருன்னா அடுத்த மாதம் தரேன்னு சொல்லுப்பா. சரிம்மா, நான் போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வரேன். லோகு மளிகை சாமான் வாங்க பாண்டி கடைக்கு போனான். லோகு பாண்டியிடம், பாண்டி அண்ணா, அம்மா கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அடுத்த மாதம் காசு தரேன்னு சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் வேறு ஆளே கிடைக்கலையா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? கடன் கொடுத்து என்னோடய கடை இழுத்து மூடுற நிலைமையில இருக்குது. ஏற்கனவே வாங்கின பொருளுக்கும் இன்னும் உங்கள் அம்மா காசு தரல. இப்போ மறுபடியும் கடன் சொல்லி பொருள் வாங்க வந்திருக்க. இங்கே பாரு, பழைய கடனை கொடுத்துட்டு காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு போ. என்னால் கடன்லாம் தர முடியாது. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட என்னால் பணம் சம்பாதிக்க முடியலன்னு லோகு நினச்சிக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போனான். என் அம்மா எல்லார் வீட்லேயும் எப்படி வேலை செய்கிறாங்க? அவங்க கஷ்டப்படுறத என்னால் இனியும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இன்னும் எவ்வளோ காலம் அவங்க இப்படி கஷ்டப்படுவாங்க? நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். அவங்கள இந்த நிலைமையில இருந்து மீட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும். இப்போ நான் பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. லோகு இப்படி நினச்சிக்கிட்டே போகும்போது அவனோட பார்வையில் ஒரு முனிவர் தெரிஞ்சாரு. அந்த முனிவரும் லோகுவை பார்த்து அவரிடம் கூப்பிட்டாரு. நீ ஏன் சோகமா இருக்க? உன்னை பார்க்கும்போது நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையுடன் போராடுவது போல இருக்கு. சாமி, நான் ஒரு சின்ன பையன். என்னிடம் உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை. நான் என்னோட அம்மாவுக்கு உதவணும்னு கனவு மட்டும்தான் இருக்கு. அவங்க தினமும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனாலும் வாழ்கிறதுக்கு தேவையான பணம் கிடைக்கல. நான் என்ன பண்ணுறது? எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு புரியவே இல்லை. மகனே, கவலைப்படாதே. உன்னோட கனவு ஒரு நாள் நிச்சயம் நனவாகும். நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. உன் விதி ரொம்ப பிரகாசமாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசுவாங்க. ஆனால் நான் ஒரு சின்ன பையன். என்கிட்ட என்ன இருக்கு? நான் எப்படி? சாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியல. இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான கதை இருக்கு. உன்னோட கதை இப்போதான் ஆரம்பிக்குது. வாழ்க வளமுடன். அந்த சுவாமி இப்படி சொல்லி லோகுவை ஆசீர்வதித்து விட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். அவர் சொன்னது லோகுக்கு ஒண்ணுமே புரியல. யோசிச்சுக்கிட்டே லோகு அவனோட வீட்டுக்கு போறான். லோகு, என்ன வெறும் கையோட வந்திருக்க? கடையில் மளிகை ஜாமான்லாம் வாங்கலையா? அம்மா, பாண்டி அண்ணா கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு. அதை முதல்ல கொடுக்க சொன்னாரு. சரி, நாளைக்கு எனக்கு சம்பளம் வரும். அதை எடுத்துக்கிட்டு போய் அவரோட கணக்கை முடிச்சிடு. சரி சரி, உள்ள சாப்பாடு இருக்கு, நீ போய் சாப்பிடு. அம்மா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நான் வர்ற வழியில் ஒரு சாமியாரை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து, நீ பெரிய அதிர்ஷ்டசாலி, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாரும் உன் பேரை புகழ்ந்து பாடுவாங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது கொஞ்சம் கூட எனக்கு புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? அவர் அப்படியா சொன்னாரு? அட ஆமாம்மா, அவர் அப்படி தான் சொன்னார். லோகு, நீ பிறந்தப்போ ஒரு முனிவர் என்கிட்ட உன் மகன் பெரிய அதிர்ஷ்டசாலி, அவன் வளர்ந்ததும் ஒரு இளவரசன் ஆவான்னு சொன்னார். ஆனால் அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அம்மா, இதெல்லாம் நம்புறியாம்மா? நம்மளே ஒரு ஏழை. நான் எப்படி அரண்மனைக்குள்ளே வேலை செய்ய முடியும்? லோகு, நீ சொல்கிறது சரிதான். ஆனால் சில சமயம் இந்த கணிப்புலாம் உண்மையாகிடும். நானே இதை கண்கூட பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் சுனிதான்னு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழித்து அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரே நேரத்தில் பிறந்துச்சு. அதை கொண்டாட அவளோட கணவர் ஊரில் எல்லாருக்கும் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். சுனிதாக்கு ஜோஷியம் கடவுள் நம்பிக்கையில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா. குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி கேட்க ஒரு முனிவரை தன்னோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தா. அந்த முனிவர் குழந்தைகளோட பிறந்த நேரத்தை பார்த்துட்டு சுனிதா கிட்ட, இல்லை, இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை உங்களுடன் சொல்ல முடியாது. அது தெரியாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. எக்காரணத்தை கொண்டோ இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள யாரிடமும் முயற்சிக்க வேண்டாம். இல்லைனா இது உங்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் அழித்து விடும். முனிவரே, அப்படி என்ன இருக்கு இவங்களோட எதிர்காலம்?
இந்த குழந்தைங்க தண்டிக்கப்படும் அளவுக்கு நாங்கள் எந்த பாவமும் பண்ணலை. இத்தனை வருட பிரார்த்தனைக்கு பிறகு கடவுள் இந்த 2 குழந்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இவங்களோட எதிர்காலம் அப்படி என்னதான் இருக்கு சொல்லுங்க முனிவரே. சரி, இனி உன்னோட விருப்பம். என்னோட வாக்கை நல்லா கேளுங்க. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. உங்கள் மகன் வளர்ந்ததும் அவனோட சகோதரியையே திருமணம் செய்து கொள்வான். இது கேட்ட சுனிதா அதிர்ச்சி அடைஞ்சு, முனிவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது எப்படி நடக்கும்? ஒரு சகோதரன் எப்படி தன் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதை நான் நம்பலை. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான் சொல்வதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. பரவாயில்ல, நேரம் வரும்போது நீங்களே எல்லாத்தையும் பார்ப்பீங்க. இதை சொல்லிட்டு முனிவர் அங்கிருந்து போயிடுறாரு. பிறகு சுனிதா தன் கணவனிடம், இல்லை இல்லை, இது உண்மை இல்லை. அது எப்படி என் பிள்ளைகள் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடியும்? என்ன நடந்தாலும் சரி, இதை நான் நடக்கவே விட மாட்டேன். நாம் நம் மகளை கொல்ல வேண்டும். இந்த முனிவரின் கணிப்பு பொய்யானதுன்னு நிரூபிக்கணும். உனக்கு என்ன மூளைகையில் குழம்பி போச்சா? அந்த ஆள் தான் ஏதோ சொல்லிட்டு போகிறான்னா நீ அதை நம்பிக்கிட்டு நம்ம குழந்தைய கொல்ல சொல்கிற? இத்தனை வருஷம் கழித்து நமக்கு கடவுள் குழந்தைய கொடுத்துருக்காரு, ஆனால் நீ அதை அழிக்கணும்னு சொல்கிற. எனக்கும் இதை செய்யணும்னு ஆசை இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது மாதிரி ஜோஷியம் என் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு. நான் சில சமயம் அதை புறக்கணித்து அதனால் நான் கஷ்டப்பட்ட நேரமும் இருக்குது. இதை நம்ம தீவிரமாக எடுத்துக்கணும், இல்லைன்னா இது நமக்கு பெரிய ஆபத்தாக முடியும். இங்கே பாரு சுனிதா, நாம் யோசிச்சு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். சரி, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நீங்கள் இந்த குழந்தைய எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் கொன்னுடுங்க. இதில் நமக்கு விருப்பம் இல்லைனாலும் இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். முனிவர் சொன்னது போல் நடந்தால் அது பெரிய அவமானம், அசிங்கம். சரி, இதுவரை யாரும் செய்யாத பாவத்தை நான் செய்ய போகிறேன். என் மகளின் உயிரை நானே எடுக்க போகிறேன். யாருக்கும் என் மேலே சந்தேகம் வராத மாதிரி இந்த குழந்தைய ஒரு துணியில் சுற்றித்தா. அவன் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு உயரமான மலைக்கு போனான். அப்போ அந்த குழந்தைய அவன் மலையின் அடிவாரத்தில் தூக்கி வீசுறான். பிறகு அழுது கொண்டே அங்கிருந்து போயிடுறான். ஆனால் அந்த குழந்தை எப்படியோ உயிர் பிழைச்சிருச்சு. அப்போ அந்த வழியா வந்த ஒரு பணக்காரன் கண்ணில் எப்படியோ அந்த குழந்தை படுது. அடா அடா அடா, என்ன ஒரு அழகான குழந்தை. ஆமா, யார் இந்த குழந்தைய இங்க விட்டுட்டு போயிருப்பா? பாவம் இந்த குழந்தை, இவளை நானே எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் இவளை தின்னுடும். அந்த பணக்காரர் அந்த குழந்தைய தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அடியை எங்க இருக்க? அடியை எங்கடி இருக்க? இங்க வாடி, சீக்கிரம் வா. பாரு, என் கூட யாரு வந்திருக்கான்னு பாரு. ஆஹா, அழகான குழந்தை. ஏங்க, யாரோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன குழந்தை கடத்தல் வியாபாரமா பண்றேன்? ஐயோ, அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த குழந்தைய எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? நான் இந்த குழந்தைய வர்ற வழியில மலைக்காட்டுல பார்த்தேன். இவளை யாரோ அங்க விட்டுட்டு போயிருக்காங்க, யாருன்னு தெரியல. குழந்தைய பார்த்ததும் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதனால நானே எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. இன்னிலிருந்து இவ நம் குழந்தை. நம்ம மகன் சோமு போல இவளையும் நம்ம வளர்ப்போம். இனிமே நமக்கு 2 குழந்தைங்க. இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. இப்போ அவங்க 2 பேரும் சகோதர சகோதரியா வளர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சுனிதா தன் மகன் வளர்ந்து விட்டதை கண்டு அந்த முனிவரின் ஜோசியம் பொய்யாயிடுச்சுன்னு அவளும் அவளோட கணவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் சுனிதாவோட மகன் வேலை விஷயமா வெளியூர் போனான். அங்க இருந்த ஒரு அழகான பெண்ணின் மீது இவன் பார்வைப்படுது. அவளை பார்த்ததும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே இருவரும் ஒருவர் தீவிரமா காதலிக்கிறாங்க. இருவரும் 2 பேரோட வீட்டுக்கு தெரியாம கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவன் அவளை தன்னோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான். அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அவ இந்த ஊர் பணக்காரன் சந்திரனின் மகள். ஏண்டா உனக்கு இவ்வளோ அவசரம்? எதுக்கும் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நாங்கள் தான் உன்னை வளர்த்து ஆளாக்கணும். சரி,
உன்னோட துன்பத்துலேயும் இன்பத்துலேயும் நாங்கள் எப்போவுமே இருப்போம். பார்த்திபா, என்ன சொல்கிற? சரி சரி, உனக்கு சந்தோஷம்னா எங்களுக்கும் சந்தோஷம்தான். சரிம்மா, நீ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்க, போய் ஓய்வெடு. ஏம்மா, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அத்தை, நாங்கள் மொத்தம் 2 பேர். ஆனால் நான் என்னோட அப்பா சந்திரனின் உண்மையான மகள் இல்லை. நான் குழந்தையா இருக்கிறப்போ என்னோட பெற்றவங்க நடு காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் தான் என்னை காப்பாற்றி தன்னோட மகளாக வளர்த்தாரு. அவங்களோட இருந்த எனக்கு என்னோட பெற்றவங்க பிரிவு கூட தெரியலை. அந்த பொண்ணு இப்படி சொன்னதும் இது நம்மளோட மகள் தான்னு சுனிதா புரிஞ்சுக்கிறா. முனிவர் சொன்னது போலவே பளிச்சிடுச்சு என்று தன்னோட கணவர்கிட்ட சொல்கிறா. தான் மணந்து கொண்ட பெண் தன்னோட சகோதரின்னு எப்படியோ தெரிந்து கொண்ட பார்த்திபன் வெளியில் தெரிந்தால் அசிங்கமாயிடும் என்று தானே தற்கொலை செஞ்சுக்கிறான். கொஞ்ச நாள்லயே கணவன் இழந்த அவளும் துக்கம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அட, இது ரொம்ப மோசம். இதை கேட்கும்போது ஜோசியெல்லாம் பழிக்கணும்னு நம்ப தோணுது. நானும் நம்பித்தான் ஆகணும். ஆமா லோகு, இந்த ஜோசியம்லாம் பொய்ன்னு நினைக்காத. முனிவரின் வாக்கு எப்பவுமே பலிக்கும். என்னோட கனவு ஒரு நாள் நிச்சயம் பலிக்கும். என்னோட அதிர்ஷ்டம் ரொம்ப தூரத்தில் இல்லை. எல்லாரும் என்னோட பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லோகு இருக்க நாட்டில் ராஜாவாக மன்னர் விஜய் இருந்தாரு. அவர் அமைதியை மிகவும் விரும்புவார். கருணை உள்ளம் கொண்ட மன்னராக இருந்தார். அவரோட ஆட்சியில் எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க. அமைதியை விரும்பும் ஒரு ஞானமுள்ள மன்னராட்சி செய்யும் ராஜ்யத்தில் வாழ்வதை எண்ணி அனைவரும் பெருமைப்பட்டாங்க. ராஜ்யத்தின் திறமையான நிர்வாகத்திற்கு பின்னால் இருந்தவர் அவருக்கு மிகவும் பிரியமான ஆலோசகர் வசந்தன். ஒரு நாள் திடீர்னு அந்த வசந்தன் இறந்து போயிடுறாரு. இது மன்னரை மிகவும் வருத்தம் அடைய செய்யுது. இப்போது அந்த தலைமை ஆலோசகர் பதவி காலியாகவும் இருந்தது. நகரம் முழுவதிலும் உள்ள மிகவும் புத்திசாலியான மற்றும் இளம் வயதினருக்கு இந்த பதவி கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால மன்னர் மந்திரியை அழைத்து, மந்திரியாரே, நான் சொல்வதை இந்த நாட்டிற்கு அறிவியுங்கள். என்னோட 3 புதிருக்கு யார் சரியான பதில் அளிப்பார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகளும் இந்த ராஜ்யத்தின் தலைமை ஆலோசகர் பணியும் வழங்கப்படும் என்று அறிவியுங்க. மக்களே, மன்னரின் செய்தியை கேளுங்கள். மன்னரின் ஆலோசகர் இருந்துவிட்டார். அதனால அந்த பதவி காலியாக இருக்கிறது. மன்னரின் 3 கேள்விக்கு யார் பதில் சரியாக சொல்கிறார்களோ அவருக்கு மன்னர் 1000 பொற்காசுகளும் மற்றும் அந்த பதவி நியமனமும் கிடைக்கும். அட, அந்த ஆலோசகர் ரொம்ப புத்திசாலி. அவரே இறந்துட்டாரா? இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன நடக்க போகுதோ யாருக்கு தெரியும்? ஏன் அப்படி சொல்கிறீங்கண்ணே? அவரோட இறப்பால் ஏதோ பெரிய அழிவு வந்து விட்டதா என்ன? அப்படிலாம் இல்லை. அந்த ஆலோசகர் ரொம்ப நல்ல மனிதர். கடவுள் ஏன் எப்போதும் நல்லவரை சீக்கிரமா எடுத்துக்கிறாருன்னு தெரியல. அந்த ஆலோசகர் எப்போதுமே தன் குடிமக்களின் நலனை விரும்புவார். பல ஆலோசகர்கள் மாறுவதை நான் பார்த்திருக்கேன். ஆனா இவர் வந்த பிறகு இந்த நாடு ரொம்ப நல்லா இருந்தது. அவரை போல இனிமே யாரும் இருக்க முடியாது. இப்ப புதிய ஆலோசகர் வந்தா இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல. மறுநாளே பலர் அரண்மனைக்கு போறாங்க. ஆனா மன்னரின் புதிருக்கு யாராலுமே பதில் அளிக்க முடியல. இப்படியே 3 நாட்கள் கடந்து செல்கிறது. ஒரு நாள் லோகு தன் தாயிடம், அம்மா, நான் ஒரு வாட்டி மன்னரிடம் போய் அந்த கேள்விக்கு பதிலளிக்க போகிறேன். ஆனால் மன்னர் ஒவ்வொரு வாட்டியும் புதிரை மாற்றிக்கிட்டே இருக்காரு. இது வரைக்கும் யாருமே சரியான பதிலை சொல்ல முடியல. அங்கே பெரிய பெரிய பணக்காரங்க தான் வருவாங்க. நம்மளோ ஏழை. நீ எப்படி அங்கே போக முடியும்? நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமாக அங்கே போவேன். ஒருவேளை நான் கேள்விக்கு பதில் சரியாக சொன்னால் உனக்கு 1000 தங்க காசு கிடைக்கும்ல. அப்புறம் நீ யார் வீட்டுக்கும் வேலைக்கு போக வேணாம். அது மட்டும் இல்லை, நானும் மன்னரோட ஆலோசகராக ஆயிடுவேன். சரி சரி, நீ இவ்வளோ சொல்கிற. அப்புறம் என்ன, நீ போயிட்டு வா. நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மறுநாளே லோகு மன்னரிடம் செல்கிறான். மன்னர் லோகுவிடம், சொல்லு, நீ எதற்காக வந்திருக்கிறாய்? மகாராஜா, நான் உங்கள் புதிருக்கு பதிலளிக்க வந்திருக்கேன். இதுவரைக்கும் என்னோட புதிருக்கு யாரும் பதிலளிக்க முடியல. நீ புத்திசாலியாகவும் இளமையாகவும் தெரிகிறாய். ஒருவேளை உன்னால் என் புதிருக்கு விடையளிக்க முடியலாம். நீ சரியாக பதில் சொன்னால் உனக்கு 1000 தங்க காசும் ஆலோசகர் பதவியும் கிடைக்கும். சரி மகாராஜா, நான் தயாராக தான் இருக்கேன். சரி, முதல் கேள்வி, மிகப்பெரிய செல்வம் எது? மகாராஜா, மிகப்பெரிய செல்வம் என்பது
மன நிறைவு. மனம் அமைதியாக இருக்கும்போது ஒருவன் பெரிய செல்வந்தனாகிறான். நல்லது. இப்போது இரண்டாவது கேள்வி. வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவு எது? மகாராஜா, வாழ்க்கையில் மிக உயர்ந்த அறிவு என்பது நம்மை நாமே அறிந்து புரிந்து கொள்வதுதான். நாம் நம்மை உணரும்போது மற்றவர்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரியான பதில். இப்பொழுது மூன்றாவது மற்றும் கடைசி கேள்வி. உண்மையான நட்பின் அர்த்தம் என்ன? மகாராஜா, உண்மையான நட்பு என்பது ஒரு நண்பன் மற்றொருவரின் இன்பத்திலும் துன்பத்திலும் சரிபாதியாக பகிர்வது, மற்றொரு எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இருப்பது. மிகவும் நன்று. நீங்கள் 3 கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்துள்ளீர்கள். நீங்கள் உண்மையிலேயே புத்திசாலி. இன்றிலிருந்து நீங்கள் தான் என் ஆலோசகர். அமைச்சரே, அவருக்கு 1000 தங்க நாணயங்களை கொடுங்கள். நாளையிலிருந்து உங்கள் பதவியை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். லோகு 1000 தங்க காசுகளை வாங்கிக் கொண்டு அவன் வீட்டுக்கு செல்கிறான். லோகுவை பார்த்ததும் மதுமிதா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவனிடம், லோகு, நீ ஜெயிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னோட வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றிட்டாரு. இனி நம்மளோட எல்லா பிரச்சனையும் போயிடும். ஆமாம்மா, இனி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இன்னிலிருந்து நீங்கள் யார் வீட்டுக்கும் வேலைக்கு போக வேண்டாம். என் வாழ்க்கை முழுவதும் துக்கத்திலும் வலியிலுமே போச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ எனக்கு இதில் இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துருக்க. இன்னைக்கு உன்னோட அப்பா உயிரோடு இருந்திருந்தா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த செய்தி நாடு முழுசும் பரவுது. மகன் மன்னரின் ஆலோசகராகிவிட்டான். லோகு மிகவும் புத்திசாலியாகவும் நற்பண்பு மிக்கவனாகவும் இருந்ததால் நாட்டில் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அனைவருக்கும் தேவையானதை அரசாங்கத்தின் மூலம் நிறைவேற்றினான் லோகு. மக்கள் அனைவரும் லோகுவின் பெயரை போற்றி புகழ்ந்தார்கள்.